ஹாய் ஹலோ பசங்களா வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்து. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட குவார்ட்டர்லிக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் 30 days தான் சம்திங் இருக்குது. ஸோ இப்போ இந்த 30 days நம்ம எப்படி பண்ணணும், ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு டே கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் எக்ஸாம் எழுதிட்டு வர நாளோ இல்லை ரிசல்ட் வர நாளோ நல்ல வேலை நம்ம அந்த டேஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னு வைங்களேன், மார்க் கம்மியாச்சுன்னா அன்னைக்கே படிச்சிருந்துருக்கலாம்ல, அந்த டைம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம்ல, அன்னைக்கு உட்காந்து நான் வந்து படிச்சிருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த 30 டேஸை நம்ம என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அந்த பிளானிங் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறது மூலியமா மட்டுமே தான் அந்த பிளானிங் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்படின்னா லைக் இப்போ இன்னையிலேருந்து லைக் 30 days இருக்குது. ஸோ இந்த 30 days நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன படிக்கலாம், எந்த டைமில் படிக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிளை கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களோட ஸ்டடி டைம் டேபிளை கிரியேட் பண்ணணும். இப்படி இருக்கிற ஸ்டடி டைம் டேபிள் வந்து நான் கொடுத்தாவோ இல்லை வேற யார் கொடுத்தாவோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்டடி டைம் டேபிள்ன்றது ஒரு பர்சனலைஸ்டாக இருக்க வேண்டியது. லைக் உங்களுக்கு ஏற்றபடி நான் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது. ஸோ உங்களுக்கான ஸ்டடி டேபிளை நீங்கள் தான் போட்டுக்கணும். ஸோ அது உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கணும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்டடி டைம் டேபிள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஹவு டு மேக் அ ஸ்டடி டைம் டேபிள், ஸோ எப்படி பிளான் பண்ணணும், எப்படி வந்து படிக்கணும், எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும். இதன் மூலியமா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பெட்டராக தான் ஸ்கோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஸ்டடி டைம் டேபிள் தான் வந்து உங்களோட மார்க்கையே டிசைட் பண்ண போகுது. அப்போ எந்த அளவுக்கு உங்களோட ஸ்டடி டைம் டேபிள் இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்டடி டைம் டேபிள் போடுங்க. இந்த 30 டேஸை வந்து நல்லா ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஓகேவா? ஓகே. சரி. எப்படி இந்த ஸ்டடி டைம் டேபிள் போடுறது அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு ஒரு குட் டைம் டேபிள், அதாவது வந்து ஒரு டைம் டேபிள் வந்து நல்லா இருக்குதுன்றதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அது பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது. எப்படி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதாவது எல்லாமே வந்து படித்து முடிச்சிருக்கணும், எல்லாமே வந்து எல்லா நேரமும் படிச்சிருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆயிருக்கணும் ஒரே நாளில். ஸோ இது வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை, இது வந்து பாசிபிளும் இல்லை. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற பேச்செல்லாம் இங்கே இல்லை. அது வந்து உங்களால் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான டைம் டேபிளை போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைமில் படிக்கணும்னு தோணும், ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்டை படிக்கணும்னு தோணும். ஸோ சில பேத்துக்கு வந்து டைம் வந்து நிறையா இருக்கும், சில பேத்துக்கு டைம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஒரு டைம் டேபிள் கொடுக்குறேன்னு வைங்க, அந்த டைமில் நீங்கள் அவைலபிளாகவே இருக்க மாட்டீங்க படிக்கிறதுக்கு. அப்போ அந்த டைம் டேபிள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லைல்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரியான ஒரு டைம் டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரி, எப்படி டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். எப்படி வந்து லைக் நான் வந்து எப்படி வந்து இந்த டைம் டேபிளை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த டைம் டேபிளுக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ரொட்டீனாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஸோ தென் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ த ப்ராப்ளம் இஸ் யூஸ்வலி நாட் தட் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி. ஸோ உங்களோட ப்ராப்ளம்ன்றது இங்கே வந்து நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லை. த ப்ராப்ளம் இஸ் தட் டைம் டேபிள் வாஸ் நாட் ரியலிஸ்டிக். அதே தான் நானும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா டைம் டேபிள் வந்து நீங்கள் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்து முடியுன்ற அளவுக்கு கிரியேட் பண்ணுங்கள். லைக் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மேக்ஸ் படிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, ஸோ அப்படின்றப்போ உங்களோட டைம் டேபிளில் வந்து உங்களால் வந்து அந்த 1 hour ஒதுக்குறீங்கன்னு வைங்க மேக்ஸுக்கு. அந்த 1 hourல உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை ஒதுக்குங்க. லைக் என்னால் ஒரு எக்ஸசைஸ் சம்ஸை போட முடியும், இல்லை ஒரு எக்ஸசைஸ் சம்ஸோட எக்ஸாம்பிள்ஸை போட முடியும், அந்த மாதிரி போடுங்க. அதை விட்டுட்டு மொத்தமாக அந்த ஒரு சாப்டரே முடிக்கணும் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து படிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ப்ராப்ளம் வந்து உங்களால் படிக்க முடியல அப்படின்ற பிரச்சனை இல்லை, அந்த டேபிள் வந்து அந்த டைம் டேபிள் வந்து ரியலிஸ்டிக்காக இல்லைன்றது தான் பிரச்சனை. உங்களுக்கு தகுந்த அப்படியான டைம் டேபிள் இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கே ஐ எம் கோயிங் டு ஷோ ஹவு டு கிரியேட் அ டைம் டேபிள் தட் ஆக்சுவலி ஒர்க். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டைம் டேபிள் எப்படி இருக்குன்றத சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கே வந்து அதுக்கேற்றபடி ஒரு டைம் டேபிளை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஒரு கடைசியில் ஒரு சேலஞ்ச் கொடுப்பேன். அந்த சேலஞ்சுக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைம் டேபிளை போட்டுட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். ஓகேவா? சரி. ஸோ இதில் இருக்கிற பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எப்படிலாம் பண்ணணும், அதோட யூசஸ்லாம் எப்படி இருக்கும், அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறத விட ஃபஸ்ட்டு தப்பெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தென் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி உங்களோட டைம் டேபிளை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டோன்ட் பிளான் 12 hours. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா
ரொம்ப வந்து நெறைய நேரம்லாம் வந்து பிளான் பண்ணாதீங்க. ஸோ இங்க நான் 12 ஹவர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறது எப்படின்னா வந்து லைக் வீக்கெண்ட்ல அந்த மாரிலாம் வந்து ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படின்றத நீங்க வந்து பிளான் பண்ணாதீங்க. அதே மாரி நெறைய டாஸ்க் போட்டு அந்த டைம் டேபிள்ல வைக்காதீங்க. அதாவது லைக் 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 12 அந்த மாரி நெறைய டாஸ்க் வந்து உங்கள வந்து டம்ப் பண்ணாதீங்க. முக்கியமா நான் சொன்னேன்ல, இந்த மாரி வந்து பிரேக்கே இல்லாம இருக்கக்கூடாது உங்களோடதுல. ஏன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து லைக் மைண்டும் டயர்ட் ஆகும், பாடி டயர்ட் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும். இல்லன்னா தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு இடையில ஒரு பிரேக் வேணும். லைக் வாட்டர் பிரேக் வேணும். இல்லன்னா ஒரு ஸ்நாக் பிரேக் வேணும். இல்லன்னா ஒரு குட்டி நேப், ஒரு குட்டி தூக்கம் போடுறதுக்கான பிரேக் வேணும். இல்ல அப்டின்னா ஏதாவது ஒரு பாட்டு கேட்கறதுக்கோ, இல்ல 4 பேர்ட்ட பேசுறதுக்கோ, ஏன்னா மைண்ட் வந்து ரொம்ப வந்து லைக் ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது படிக்கிறப்ப. ஸோ தென் பிரேக்ஸ் இருக்கணும். அந்த பிரேக் எப்படி இருக்குன்றது இருக்கணும். அதே மாரி அன்ரியலிஸ்டிக் டார்கெட் வைக்கக்கூடாது. நான் சொன்னேன்ல, ஒரு சாப்டரையே தூக்கி நான் முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஸோ அந்த மாரி வந்து நடக்கவே முடியாத காரியத்தெல்லாம் வந்து டைம் டேபிள்ல போடாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நெறைய தப்பு. இதான் வந்து மேஜர் தப்பு நடக்கக்கூடியது. அப்போ பிளான் வாட் யூ கேன் ஆக்சுவலி கம்ப்ளீட். உங்களால எவ்வளோ முடியுமோ அத பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும்ல, நம்மளால இத முடிக்க முடியும்னு. அதுக்கேத்தபடி உங்களுக்கு ஒரு பிளான் போடுங்க. ஸ்டடியிங் இஸ்ன்ட் ஜஸ்ட் அபௌட் சிட்டிங் வித் புக். ஸோ அப்படின்றப்ப படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுறேன்ல, அப்படின்றப்ப படிக்கணுன்றது படிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த நேரத்துல நீங்க என்னென்ன பண்ணியிருக்கலாம்? உங்களுக்கு வந்து அந்த டைம் டேபிள்ல வந்து லைக் படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த டைம் டேபிள நீங்க எப்படி பிரிக்கணும்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஸ்கூலுக்கு போற டைம்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டியூஷன் போற டைமா கூட இருக்கலாம். இல்ல நீங்க ரொட்டீனா வெளியில எங்கேயாவது போயிட்டு வர டைம நீங்க அதுல போடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பாடு சாப்பிட போற நேரம், இல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம், இல்ல அபார்ட் ஃப்ரம் படிக்கிறத தவிர்த்து எனக்கு ஸ்கூல்ல குடுத்த வொர்க்ன்னு இருக்குது. அத பண்ணணுன்ற நேரம், இல்ல நான் வந்து தூங்கணுன்ற நேரம், இல்ல ஃபேமிலி டைம். இந்த மாரி நீங்க அந்த டைம் எல்லாம் வந்து புரிஞ்சு அதுக்கேத்தபடியான டைம் டேபிள போடணும். ஓகே. ஸோ உங்க டைம் டேபிள்ன்றது உங்களோட டைம பேஸ் பண்ணி இருக்கணும். உங்க டைமுக்கு பேஸ் பண்ணி இருக்கணும். அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், ஸ்டடி டைம் டேபிள்னா நீங்க வேற யார்ட்டயாவது கேட்டு வாங்குறத விட, நீங்க உங்களுக்கு ஏத்தபடி பெர்சனலைஸ்டா போடுறது ரொம்ப பெட்டர். ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் தெரியுமா? நீங்க எப்போ வந்து அவைலபிளா இருப்பீங்கன்றது. அத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டைம் வந்து நான் போட்டு தான், அதுல என்ன பண்ணணுன்ற டாஸ்க்கே போட போறேன். ஸோ அப்ப அந்த டைம் வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுல தான் இருக்குது. லைக் சில பேர் வந்து 6 மணிக்கு மேல தான் ஸ்கூல் விட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் டியூஷன் போயிருவாங்க. இல்ல ஏதாவது பிராக்டிஸ் போயிருவாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கேத்தபடி உங்க டைம்க்கு ஏத்தபடி நீங்க வந்து டைம் வந்து லைக் டேபிள்ல வந்து போடுங்க. பிஃபோர் டிசைடிங் வாட் டூ ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஆஸ்க் ஹவ் மச் டைம் டூ ஐ ஆக்சுவலி ஹேவ்? ஸோ உண்மையிலேயே எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? லைக் வீக் டேஸ்ல எவ்வளோ நேரம் இருக்குது? வீக்கெண்ட்ல எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? காலையில எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? ஈவினிங் எவ்வளோ நேரம் இருக்கு? இந்த மாரி வந்து நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளே வந்து நீங்க கேட்டுக்கோங்க. எவ்வளோ டைம் இருக்குன்றத பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வீக் டேவ எடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்ப நீங்க ஒரு 5 மணிக்கு வரீங்கன்னு வைங்க. அப்ப நீங்க என்னென்ன பண்ணணும்? வந்ததும் உட்காந்து படிச்சிட முடியாது. ஏன்னா நானே ஃபுல் டே ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் வரேன். ஸோ கண்டிப்பா வீட்டுக்கு வந்தா ஒரு குட்டி ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல குடுத்த வொர்க்ன்னு ஒண்ணு முடிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் சாப்பிட வேண்டிய டைம் இருக்கும். தூங்க வேண்டிய டைம் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் விட்டுறக்கூடாது டைம் டேபிள்ல. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸ்கூல்ல குடுத்த வொர்க் முடிச்சுட்டு தான் நீங்க வந்து அடுத்து படிக்கவே ஆரம்பிக்கணும். ஸோ அப்ப அந்த ஹோம் ஒர்க்குக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஆகணும். லைக் கண்டிப்பா வந்து டின்னர் எடுத்துக்கிற டைம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் கண்டிப்பா முக்கியம். அப்புறம் வந்து லைக் நீங்க சாப்பிடுற டைம். ஸோ இதெல்லாமே தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும். மேபி யூ ஆர் ரியலிஸ்டிக்கலி ஹேவ் 3 ஃபோக்கஸ்டு ஸ்டடி செஷன்ஸ் அவைலபிள். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிரிக்கிறது வந்து லைக் 6 to 7, 7 to 8, 8 to 9 பிரிக்கிறீங்கல்ல. ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஏத்தபடி நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க. சில பேர் வந்து நைட்டு படிப்பாங்க. காலையில நல்லா தூங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாரி கூட உங்களுக்கு ஏத்த டைமா ஒண்ண வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்து டிவைட் சப்ஜெக்ட் ஸ்மார்ட்லி. ஸோ இப்ப டைம் எல்லாம் போட்டாச்சு. அப்ப இந்த டைம்ல நான் என்ன படிக்கணும்? அந்த டைம்க்குள்ள நான் எவ்வளோ முடிக்கணும்? அத வந்து நீங்க யோசிக்கணும். ஸோ இப்ப என்னால வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உட்கார முடியுது அப்படின்னு போட்டீங்கன்னா, என்னால 3 சப்ஜெக்ட் தான் எடுக்க முடியும். ஸோ அப்ப அந்த 3 சப்ஜெக்ட் எதுவா இருக்கணும்? அப்படின்றத பாருங்க. அதே மாரி டெய்லியுமே எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கான டைமையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைக் வீக்லி ட்வைஸ் இல்லன்னா வீக்லி ஒன்ஸ் படிச்சா போதுன்ற மாரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். லைக் உங்க லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, தமிழ், இங்கிலீஷ். ஸோ அது ஒரு பெரிய அவ்வளோ வந்து ஹெவியா இருக்க போறதில்ல, பர்டனா இருக்க போறதில்ல. ஸோ அப்படின்றப்ப அதுக்கு நீங்க வந்து எவ்வளோ டைம் ஒதுக்கணும்? ஸோ இந்த மாரி வந்து சப்ஜெக்ட்ஸ வந்து ஸ்மார்ட்டா வந்து பிரிச்சுக்கோங்க. டோன்ட் ஸ்டடி ஒன்லி யுவர் ஃபேவரைட் சப்ஜெக்ட். இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. என்னன்னா, நமக்கு வந்து அந்த டைம் டேபிள் வொர்க் அவுட் ஆகணுன்றதுக்காக, நம்மளோட ஃபேவரைட் சப்ஜெக்ட்க்கு நெறைய நேரம் போட்டு வச்சிருப்போம். அதே மாரி ஃபேவரைட் சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு போட்டு வச்சிருந்திருப்போம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டிஃபிகல்ட்ட தான் போடணும். ஏன் அப்டின்னா,
நீங்க ஃப்ரெஷ்ஷா உட்காருறீங்க. ஸோ நீங்க ரொம்ப நல்லா லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உட்காருவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து லைக் எனர்ஜெட்டிக்கா உட்காருவீங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ எது படிச்சாலும் உள்ள போய் உட்காந்துக்கும். போர் அடிக்கிற சென்ஸ் இருக்காது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எது கஷ்டமானது இருக்குதோ அத ஃபர்ஸ்ட் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு தியரி எடுத்து படிங்க. இல்லன்னா ஒரு சம் பேப்பர் கூட போடுங்க. லைக் மேத்ஸ் போடுங்க, இல்லன்னா அக்கவுண்ட்ஸ் போடுங்க. எது வருதோ போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், கரெக்ட்டா கொஞ்சம் டயர்ட் ஆகுற நேரத்துல ஒரு ஈஸி சப்ஜெக்ட் எடுத்து போட்டீங்கன்னா, உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகி, உங்களுக்கு படிச்சதெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால வந்து டிஃபிகல்ட் டூ ஈஸி லெவல் எடுத்துக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டர். எ சிம்பிள் ட்ரிக் இஸ் டூ புட் மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் டியூரிங் எ மோர் ஃபோக்கஸ்டு டைம். நான் சொன்னேன்ல, எப்போ வந்து நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ, அந்த நேரத்துல ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கான்சன்ட்ரேட் பெஸ்ட் இன் த மார்னிங், மேத்ஸ் அண்ட் ஆர் அதர் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் கேன் கோ. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க வந்து காலையில தான் வந்து என்னால வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ்டா உட்காந்து படிக்க முடியுது. சில பேத்துக்கு தோணும், காலையில நல்லா சைலன்ட்டா இருக்குது. அதனால எனக்கு நல்லா படிக்கணும்னு தோணுது. அப்படின்னா, அப்போ உங்களுக்கு மேத்ஸ் வராதுன்னு இருக்குதா? அப்ப அந்த நேரத்துல மேத்ஸ் எடுத்து படிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ்டு டைம் குடுக்குதா? ஸோ அப்ப நீங்க நல்லா வந்து படிக்கலாம். ஒரு எக்சர்சைஸ் எடுத்து ஃபுல்லா கூட போட்டு முடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்குன்றப்ப. ஸோ அந்த மாரி வந்து நீங்க தான் வந்து உங்களோட டைமையும், உங்களோட சப்ஜெக்ட்டையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எ தியரி சப்ஜெக்ட் கேன் பி பிளேஸ்ட் இன் அனதர் செஷன். ஸோ படிக்கிறது வந்து ஒரு சம் பேப்பர், ஒரு தியரி பேப்பர்ன்னு பிரிச்சுக்கோங்க. கன்டினியூஸா தியரியும் படிக்க முடியாது. கன்டினியூஸா சம்மும் போடுற அளவுக்கு நம்ம உடம்புல எனர்ஜி இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, தியரி சம்னு ஆல்டர்னேட்டிவா பிரிச்சுக்கோங்க. லைக் இப்ப எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் காமர்ஸ் படிக்கிறீங்கன்னா, மேத்ஸ் போடுங்க. அந்த மாரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அன் ஈசியர் சப்ஜெக்ட் கேன் பி கெப்ட் ஃபார் ஷார்ட்டர் செஷன். ஸோ ஈஸி சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் ஒதுக்குங்க. ஏன்னா கண்டிப்பா அத நீங்க படிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடகடன்னு படிச்சிருவீங்க. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டுக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டைம் எடுத்துக்கும். அதுல இருக்க மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணிக்க டைம் எடுத்துக்கும். அது ஒரு ரிவிஷன் விடுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படின்றப்ப அதுக்கு நெறைய டைம் அலோகேட் பண்ணுங்க. ஈஸி சப்ஜெக்ட்க்கு கம்மியான டைம் அலோகேட் பண்ணுங்க. ஓகேவா? தென் யூஸ் ஸ்டடி பிளாக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் தெரியுமா? லைக் ஹவர்ஸ உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஹவர்ஸ வந்து நீங்க வந்து பிரிக்க பழகிக்கோங்க. லைக் 45 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கு. இந்த மாரி வந்து பிளாக்ஸ் மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. லைக் 1 ஹாரா இருக்கலாம், இல்ல 40 மினிட்ஸ், 30 மினிட்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்கேத்தபடி பிரிச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 45 வச்சுக்கோங்க. அதுக்கு மேல உட்காராதீங்க. ஏன்னா உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஸ்டடி மேத்ஸ் ஃப்ரம் 6 to 9, டிவைட் யூர் டைம் இன்டூ சிம்ப்ளர் பாக்ஸ். அதாவது என்னன்னா, இப்ப நான் வந்து இந்த டைம்ல இந்த டைம்க்குள்ள படிக்கிறேன் அப்படின்னு சொல்றத விட, அந்த டைம வந்து நீங்க வந்து பிரிங்க. பிரிச்சு, இப்ப நீங்க வந்து லைக் இந்த ஈவ்னிங் ஃபுல்லா நான் வந்து மேத்ஸ் தான் பார்க்க போறேன் அப்படின்னா, அப்ப இந்த 6 to 9 நான் வந்து இன்னும் நல்லா பிரிச்சு, அந்த குட்டி குட்டி டைம்க்குள்ள என்னென்ன படிக்கணும்ன்றத மொதற்கொண்டு நீங்க வைங்க. ஸோ அத முடிச்சுட்டீங்களா, ஒரு டிக் போடுங்க. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும். அப்பாடா இவ்ளோ முடிச்சுட்டேன். இன்னும் இவ்ளோ மட்டும் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாரி அடுத்து வாங்க. அதையும் முடிங்க அந்த டைம்க்குள்ள. அதுக்கேத்தபடியான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கேத்தபடியான சம்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அத வந்து முடிக்க முடிக்க அப்படி டிக் போட்டுக்கிட்டே வர வர உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ டைம் டேபிள் வந்து நீங்க கைப்பட எழுதுறீங்களா? ஸோ அத முடிக்கிறப்ப அது ஒரு இன்டூவோ, இல்ல ஒரு டிக்கோ போடுறப்ப, உங்களுக்கு இன்னும் வந்து லைக் பூஸ்ட் ஆகும். மோட்டிவேட் ஆகும். சரி இன்னும் நம்ம நெறைய படிச்சு முடிக்கணும். இந்த டைம் டேபிள் படி நம்ம போணும் அப்படின்ற ஒரு லைக் பூஸ்ட் குடுக்கும். ஸோ அதனால வந்து டைம் டேபிள வந்து நீங்க எப்பயுமே பிரிச்சுக்கோங்க. குட்டி குட்டி பிளாக்கா பிரிங்க. ஓகேவா? அடுத்து டோன்ட் டர்ன் அ 10 மினிட் பிரேக் இன்டூ 60 மினிட்ஸ் ஸ்க்ராலிங் செஷன். அது ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுருக்கேன்ல, பிரேக்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? லைக் ஸ்நாக் எடுத்துப்பீங்க. இல்ல அப்டின்னா வந்து லைக் தண்ணி பிரேக் எடுத்துப்பீங்க. இல்லன்னா ரெஸ்ட் ரூம் பிரேக் எடுத்துப்பீங்க. இல்லன்னா யார் கூடயாவது ஃபோன் பேச போவீங்க. இல்லன்னா வந்து ஃபோன் பார்க்கவே உட்காந்துருவீங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடக்கூடாது, அந்த 10 மினிட்ஸ் பிரேக்ன்றது 10 மினிட்ஸா தான் இருக்கணும். இப்ப எப்படி நீங்க 45 மினிட்ஸ் ஸ்டடி செஷன்னா அதுக்கு மேல படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்களா? எந்திரிச்சுருவீங்களா? டைம் ஆச்சுன்னா கரெக்ட்டா எந்திரிச்சுருவீங்க. அதே மாரியே 10 மினிட்ஸ் பிரேக் முடிஞ்சா, திரும்பி வந்து உட்காரணும். ஏன் அப்டின்னா, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த 10 மினிட்ஸ்ன்றது கண்டிப்பா 1 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும். அப்புறம் உட்காந்து அந்த டேயே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! இப்படி பண்ணியிருந்திருக்க கூடாதே! இத நான் எப்ப படிப்பேன்? என்னோட டைம் டேபிள் படி என்னால போக முடியலையேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, உங்க டைம் டேபிளே வெறுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அத ஃபாலோ பண்ண மாட்டீங்க அடுத்து. ஸோ அப்ப நீங்க போட்ட பிளான நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப இப்படி குட்டி குட்டி பிரேக் பிரிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்க. அடுத்து கிவ் எவ்ரி செஷன் அ டார்கெட். நான் சொன்னேன் தெரியுமா? ஸோ அது முடிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் குடுங்க. அந்த டைம் பீரியட்ல முடிக்க ஒரு குட்டி டார்கெட் குடுங்க. அத அச்சீவ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் குடுக்கும். ஸோ இப்ப 6 to 7 மேக்ஸ்ன்னு சொல்றத விட பிளெயினா அந்த 6 to 7க்குள்ள என்னென்னலாம் முடிச்சிருக்கணும்ன்றத பாருங்க. லைக் ஃபார்முலா பார்த்து முடிச்சிருக்கணும். ஒரு 10 சம் முடிச்சிருந்திருக்கணும். அந்த 10 சம்மையும் திருத்தி இருக்கணும். நானே திருத்தணும் செஞ்சத. ஸோ தென் அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன மாரி ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க் கம்மியாகுற மாரியான என்ன ஒரு மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அப்படின்றப்ப அந்த ஒரு மேக்ஸ் படிக்கணுன்றதையே வந்து நீங்க அதுக்குள்ள வந்து ஒரு குட்டி குட்டி டார்கெட் வச்சு அத அச்சீவ் பண்ணுங்க. அப்போ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க வந்து கேட்டுக்கலாம். என்னால அந்த டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? அப்படின்றப்ப. ஸோ இது வந்து நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்றத வந்து மெஷர் பண்ற மாதிரி. சரி நம்ம நல்லா தான் படிச்சிருக்கிறோம். இல்ல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போடணும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். இதுக்கு இந்த 1 ஹவர் பத்தல. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? உங்களையே வந்து அனலைஸ் பண்ண முடியும். இந்த டார்கெட்ஸ் குடுக்குற மூலியமா. ஸோ அதனால டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. அத அச்சீவ் பண்றதுக்கும் ஃபோக்கஸ்டா இருங்க. கன்சிஸ்டன்ட்டா படிங்க. தென் கீப் ரிவிஷன் இன் த டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள்ல படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. நேத்து படிச்சத இன்னைக்கு ரிவைஸ் பண்றதுக்குமானதுமே வந்து உங்க டைம் டேபிள்ல இருக்கணும். ஸோ அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஸ்டடி பண்றதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, ரிவிஷன் பண்றதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்ப உங்க டைம் டேபிள்ல ஸ்டடி பிளஸ் ரிவிஷன்ன்ற கான்செப்ட் இருக்கணும். அதே மாரி ஒரு புது டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா, அத பிராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ அப்ப வித்தவுட் ரிவிஷன் யூ வில் ஃபர்கெட் அ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வாட் யூ ஸ்டடி. ஸோ அப்ப நான் ரிவிஷனே குடுக்கலன்னு வைங்களேன், எவ்வளோ நான் அத நல்லா படிச்சிருந்தாலுமே அது கண்டிப்பா மறந்துரும். என்னைக்கோ ஒரு நாள் நான் திரும்பி எடுத்து பார்க்குறப்ப அது கண்டிப்பா புரியாது. ஸோ அப்ப ரொட்டீனா நான் என்ன பண்ணணும்? படிச்சத ஒரு ரிவிஷன் குடுக்கணும். ஸோ ரிசர்வ் சம் டைம் எவ்ரி டே ஆர் செவரல் டைம்ஸ் வீக் ஃபார் ரிவிஷன். ஸோ நீங்க என்ன உங்களால வந்து டெய்லியுமே என்னால ரிவிஷன் பண்ண முடியும்னா, வெல் டூ கோ. நீங்க உங்க டைம் டேபிள்ல டெய்லியுமே ரிவிஷனுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்கிருங்க. நேத்து படிச்சத இன்னைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு, அடுத்து இன்னைக்கு புது டாபிக் படிக்காதீங்க. இல்ல என்னால டெய்லிலாம் ரிவிஷன் எடுக்க முடியாது. என்னால அப்புறம் புதுசு படிக்க முடியாது அப்படின்னா, லைக் 2 டேஸ் ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லன்னா 3 டேஸ் ஒன்ஸ் இல்லன்னா வீக்லி ட்வைஸ் அந்த மாரி கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கூட நீங்க லைக் ரிவிஷன் குடுக்கலாம். இப்ப எனக்கு 1 வீக் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த 1 வீக் ஆனத கம்ப்ளீட்டா எடுத்து சண்டே நீங்க ரிவைஸ் பண்ணலாம். ஸோ எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அத வச்சுக்கோங்க. அங்க வந்து கண்டிப்பா ரிவிஷன்ன்றது ஒண்ணு நடந்திருக்கணும். அண்ட் பிஃபோர் எக்ஸாம் யுவர் டைம் டேபிள் ஷுட் கிராஜுவலி மூவ் டுவர்ட்ஸ் ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ். அது ரொம்ப முக்கியம். என்னன்னா டைம் டேபிள் வந்து இன்னும் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து 30 நாளைக்கு போட போறேன். ஸோ அப்ப என்னோட 30 நாளைக்கு போட வேண்டிய டைம் டேபிள்ல இப்ப வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு 15 டூ 20 டேஸ் வந்து கண்டிப்பா இத படிக்கணும், அத படிக்கணும், இத படிக்கணும், அத படிக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா எக்ஸாம் நெருங்க ஒட்டி இருக்கிறப்ப உங்க டைம் டேபிள்ல வந்து இந்த இந்த 4 விஷயம் முக்கியமா இருக்கணும். என்ன அப்படின்னா, லைக் படிச்சத வந்து நான் என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டத அனலைஸ் பண்ணணும். அதாவது திருத்தணும். திருத்துனதுல மிஸ்டேக்ஸ் என்னவோ அத சரி பண்ணணும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நடக்கிற மாரி தான் என்னோட டைம் டேபிள் இருக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி போடுற டைம் டேபிள்ல உட்காந்து படிக்கணும் புதுசா. இந்த டாபிக் என்னன்னு பார்க்கணும். அந்த மாரியான வேலைகள்லாம் வந்து உங்களோட டைம் டேபிள்ல இருக்கக்கூடாது. ஸோ உங்க டைம் டேபிள் வந்து என்ன இருக்கணும்? ரிவிஷனும், பிராக்டிஸும் மட்டுமா தான் இருக்கணும். எக்ஸாம் நெருங்க ஒட்டி இருக்கிற டைம் டேபிள்ல. தென் அடுத்து, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் குடுக்குறேன்னு சொன்னேன்ல. இந்த சேலஞ்ச ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தது என்ன பண்ணுங்க? ஒரு டைம் டேபிள் இன்னைக்கு போடுங்க. ஸோ அப்ப என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? டைம் டேபிள் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களோட பிரையாரிட்டீஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. லைக் நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வர டைமு, அதுக்கப்புறம் நான் வந்து டியூஷன் போணும், அதுக்கப்புறம் நான் ஏதாவது பிராக்டிஸ் போணும். இந்த மாரி உங்களோட பிரையாரிட்டீஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எது எதுன்றத சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிக்க முடியும்ன்ற மாரியான ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து அந்த உங்களோட டைம் டேபிள்ல லைக் பிரேக்ஸ் இருக்கணும், ரிவிஷன் இருக்குதா? அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டைம் டேபிள ஒரு 7 நாள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஒருவேளை இந்த 7 நாள் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும்னா, அப்ப நீங்க உங்களோட டைம் டேபிள மாத்தணும். இல்ல அப்டின்னா உங்களோட எஃபர்ட்ஸ மாத்தணும். அதாவது உங்களோட டெய்லி வொர்க்க வந்து மாத்தணும். லைக் கன்சிஸ்டன்ட்டா ஏதாவது பண்ணாம இருந்திருக்கீங்களான்னு பாருங்க. இல்ல என்னோட டைம் டேபிள்லயே நான் வந்து செட் பண்ண டார்கெட் சரியில்லையா? இல்ல நான் கம்மியா படிக்கிற மாரியான டைம் டேபிள் போட்டேனா? இல்ல நெறையா படிக்கிற மாரி டைம் டேபிள் போட்டேனா? ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, அத அனலைஸ் பண்ணி அத வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க. ஸோ இதான் வந்து உங்களோட 7 டே சேலஞ்ச். ஓகேவா? சரி. இன் ஹோல் ஒரு டைம் டேபிள்ன்றது எப்படி இருக்கணும்? அது வந்து உங்கள வழிநடத்தணும். இதெல்லாம் பண்ணு, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணு, கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணணும் அந்த மாரி. ஆனா உங்களோட டைம் டேபிள் வந்து உங்களுக்கான பிரிசனா இருந்துறக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஏதேதோ படிக்கணும்னு சொல்லி ரொம்ப டம்ப் பண்ணி, அத படிக்க முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு, அதுக்கப்புறம் கன்டின்யூவும் பண்ண முடியாம விட்டு, என்னால ஒரு பிளான ஃபாலோ பண்ண முடியாம என்னால மார்க் எடுக்காம வந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து உங்க டைம் டேபிள் வந்து குடுத்துறக்கூடாது. லைக் நீங்க வந்து அதுல மாட்டிக்க கூடாது. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தப்பு லைக் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நெனைக்கிற மாரியான ஒரு டைம் டேபிள உருவாக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களால படிக்க முடியாம போச்சுன்னா, அப்ப நீங்க என்ன நெனைப்பீங்க? அச்சச்சோ! நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே! அப்ப நமக்கு மார்க் கிடைக்காதே! அப்படின்னு சொல்லி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணும். ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா, டைம் டேபிள வந்து பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க. உங்களுக்கு ஏத்தபடியான டைம் டேபிள போடுங்க. அதே மாரி உங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டுட்டு போற மாரியான ஒரு டைம் டேபிள் இருக்கணும். ஸோ அங்கேயே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரியணும் உங்களோட
டைம் டேபிள்ல. அதுக்கேத்தபடி உங்களோட டைம் டேபிள வந்து ரொட்டீனா வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கேத்தபடி உங்களோட டைம் டேபிள போட்டு வச்சுக்கோங்க. யூ டோன்ட் நீட் டூ ஸ்டடி எவ்ரி வேக்கிங் ஹார். ஸோ முழிச்சிருக்கிற நேரம்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற மாரியான ஒரு டைம் டேபிள் இருக்கக்கூடாது. ஸோ வந்து எப்படின்னா வந்து லைக் பிரேக் இருக்கணும். நான் சொன்னேன்ல பிரேக் இருக்கணும். ஃபேமிலி டைம்னு ஒண்ணு இருக்கணும். அவுட்டிங் போற டைம்னு இருக்கணும். லைக் ஒரு மூவி கூட வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு வந்து அந்த போட்ட டைம் டேபிள ஃபாலோ பண்ணி நீங்க வந்து நல்லா படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன். டைம் டேபிள்லாம் போட்டேன். சூப்பரா போட்டேன். அப்ப அத என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்ட்டா அத என்ன பண்ணணும்? டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த டைம் டேபிளுக்கு ஏத்தபடி படிக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பனா தான் உங்களோட டைம் டேபிள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. சரிங்களா? சரி. ஸோ இப்ப வந்து நான் என்ன சொல்லிட்டேன்? நீங்க தான் வந்து டைம் டேபிள போடணுன்ட்டேன். ஸோ அப்ப நீங்க வந்து உங்களோட டைம் டேபிள்ல நீங்க பண்ண பெரிய தப்பு என்ன? அது என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் ஐ டோன்ட் நோ வாட் டூ ஸ்டடி ஃபர்ஸ்ட். ஸோ எடுத்தது எத படிக்கிறதுன்னே எனக்கு தெரியல மேம். இத படிக்கிறதா, அத படிக்கிறதான்ற குழப்பத்திலே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. ஐ கேனாட் ஃபாலோ மை டைம் டேபிள். டைம் டேபிள்லாம் சூப்பரா போடுறேன். ஆனா அத ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறேன். தள்ளி தள்ளி வச்சுடுறேன். அப்புறம் பார்த்துக்கலான்னு. இல்லன்னா நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். இல்ல எனக்கு வந்து இந்த டைமே பத்த மாட்டேங்குது. டைம் டேபிள் போடுறதுல நான் படிக்க வேண்டிய டைம்ன்றதே எனக்கு பத்தல. இந்த மாரியான உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, அத வந்து என்ன பண்ணுங்க, வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத பத்தி வந்து ஃபியூச்சரா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரிங்களா? ஸோ அப்ப டைம் டேபிள உங்களுக்கு ஏத்தபடி பெர்சனலைஸ்டா போடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்க மார்க்ல தெரியும். ஓகே. சரி. நம்மளோட டெலகிராம் சேனல்ல யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ்ல நடக்கிற எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான்ஸ் எதுவா இருந்தாலும் அங்க வந்து போஸ்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும்னாலுமே அங்க நீங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப மறக்காம நான் வந்து என்ன பண்ணணும்? டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்மளோட சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. So see you in next video. Bye.